ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாட்டுக்கோழி கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுட்டு பிரியாணியில் பட்டை, சோம்பு, கிராம்பு சேர்த்துட்டு அது வதங்கினதும் வெங்காயம் சேர்த்துட்டு அரைச்சி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்ட அப்புறம் இதையும் நல்லா வதக்கணும். வதங்கின அப்புறம் நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு வதக்கிட்டு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கணும். வதக்கின அப்புறம் அரைச்சி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தக்காளி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கணும். இதையும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். மிளகாய்த்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணலாம். அந்த எண்ணெயிலே வதக்கணும். எண்ணெயிலே இந்த மிளகாய்த்தூள் வதங்குறப்போ டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி. வதங்கின அப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்ச சிக்கனை இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை இதாக கூட சேர்த்துக்கலாம். கடலை, தேங்காய், பட்டை, கிராம்பு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். சோம்பு அதை இதாக கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டு கொத்தமல்லி தழையை சேர்த்தா ரெடி சிக்கன் கிரேவி.